தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே உள்ள அரசு பள்ளியில் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளிக்கப்பட்டுள்ளது. பாலியல் தொல்லை அளித்த ஆசிரியர் தியாகராஜன் மீது போக்சோ உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மணிகண்டன், இதுகுறித்த முழு விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ரூபி. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே உள்ள புதூரில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை செயல்பட்டு வரும் அரசு மேல்நிலைப் பள்ளி இயங்கி வருகிறது. சுமார் 800க்கும் அதிகமான மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்த பள்ளியில் விளாத்திக்குளத்தைச் சேர்ந்த கருப்பையா என்பவரின் மகனான தியாகராஜன் என்ற பெண்ணின் இயற்பியல் ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார். இப்பள்ளியைச் சேர்ந்த 12ஆம் வகுப்பு வேளாண்மை பிரிவு மாணவர்களை பள்ளியில் இருந்து கடந்த மாதம் புதூர் அருகே உள்ள சென்னமரெட்டிப்பட்டி கிராமத்திற்கு புள்ளியியல் பாட செயல்முறை பயிற்சிக்காக விவசாய நிலையத்திற்கு அழைத்து சென்றுள்ளார் ஆசிரியர் தியாகராஜன். அங்கு மாணவ மாணவிகளை 6 பேர் கொண்ட குழுக்களாக பிரித்து பயிற்சி வழங்கப்பட்டுள்ளது. அப்போது மாணவிகளுடன் சென்ற ஆசிரியர் தியாகராஜன் 12ஆம் வகுப்பு மாணவியின் அந்தரங்க பகுதியில் கை வைத்து ஆபாசமாக பேசி பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த மாணவி ஆசிரியரின் கையை தட்டிவிட்டு ஓடி சென்று தன் தோழிகளிடம் அழுது கொண்டே நடந்தவற்றை கூறியுள்ளார். அப்போது பிற மாணவிகளும் தங்களுக்கும் இதே போன்று ஆசிரியர் தியாகராஜன் பாலியல் தொல்லை கொடுத்ததாக தெரிவித்துள்ளனர். பின்னர் பள்ளிக்கு வந்த பின்பு தனது வகுப்பு ஆசிரியரிடம் மாணவிகள் இயற்பியல் ஆசிரியர் தியாகராஜன் அடிக்கடி பாலியல் தொல்லை கொடுத்து வருவதாக புகார் கூறியுள்ளனர். இதை கேட்ட வகுப்பு ஆசிரியர் மாணவியுடன் சென்று பள்ளியின் தலைமை ஆசிரியர் அன்னை தீபா பிளவர் லைட் இடம் புகார் கூறிய நிலையில் அதனை பெண் தலைமை ஆசிரியர் சிறிது கூட பொருட்படுத்தாமல் இதெல்லாம் சகஜம்தான், பெருசுப்படுத்தாதீங்க, நம்ம பள்ளியின் பெயர் கெட்டு போயிடும், போங்க போங்க என்று மிகவும் அலட்சியமாக பதில் கூறி திருப்பி அனுப்பி வைத்துள்ளார். பின் இது பற்றி பாதிக்கப்பட்ட மாணவிகள் தங்களது பெற்றோரிடம் தெரிவித்து விளாத்திக்குளம் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசில் ஆசிரியர் தியாகராஜன் தங்களுக்கு கொடுத்த பாலியல் தொல்லைகள் பற்றி மாணவிகள் புகார் அளித்துள்ளனர். மாணவிகளின் புகாரின் அடிப்படையில் போலீசார் இயற்பியல் ஆசிரியர் தியாகராஜன் மீது போக்சோ உள்ளிட்ட 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்ததோடு மாணவிகளின் புகாரை அலட்சியப்படுத்திய பள்ளியின் பெண் தலைமை ஆசிரியர் அன்னை தீபா பிளவர் லைட் மீதும் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மேலும் பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இயற்பியல் ஆசிரியர் தியாகராஜன் தலைமறைவான நிலையில 2 தனிப்படைகள் அமைத்து போலீசார் தேடி வருகின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மணிகண்டன்.